அவர் தேவனுடைய குமாரனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து ஏதோ ஒரு பரிசுத்தவான் கிடையாது, அதற்கு மேலாக என்ன, தேவனுடைய குமாரன். இன்னும் வேதம் சொல்லுகிறது அவருக்குள்ள தேவனுடைய சுபாவம் இருக்கிறது, அவர் தேவனாக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து வந்து ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லும் பொழுது என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார்? மனிதனுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து அந்த மரணத்தின் மூலமாக, அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக மனிதனுக்கு வாழ்க்கையை கொடுக்க வந்தார். ஜோயே என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். தேவரகமான ஜீவன் என்ற வார்த்தைக்கு ZOE என்று எழுதியிருக்கிறது. இந்த ஜோயே என்று சொன்னால் தேவரகமான ஜீவன். நான் பாருங்கள், ஒரு காலத்தில் பாவியாக இருந்தேன், நீங்கள் கூட அநேகர் பாவியாக இருந்திருப்பீர்கள். என்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறினோம், ஆக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். உள்ள என்ன வந்தது? ஜோயே வந்து விட்டது, தேவனுடைய ஜீவன் உள்ளே வந்து விட்டது. பாருங்கள், பாவத்தின் மீது வெறுப்பு வருகிறது, எண்ணங்கள் வரலாம். சில நேரங்களில் பாவத்தின் எண்ணங்கள் வரலாம், சில காரியங்களை பார்க்கும்பொழுது கேட்கும்போது எண்ணங்கள் வரலாம், ஆனாலும் அதை வெறுக்கிறோம். என்ன காரணம் என்றால் தேவ ஜீவன் உள்ளே இருக்கிறது. ஆமேன். அந்த ஜீவன் சொல்லுகிறது உனக்கும் பாவத்துக்கு சம்பந்தம் கிடையாது என்று சொல்லுகிறது. பாவத்தை நாம் ரசிக்க முடியாது, ஏனென்றால் தேவ ஜீவன் சொல்லுகிறது, தெய்வீக ஜீவன் சொல்லுகிறது அதை ரசிக்க தேவையில்லை, அது கெட்டுப்போன ஒரு காரியம், அது பிசாசா உண்டான காரியம் என்று சொல்லுகிறது. ஆமேன். பாருங்க, அந்த ஜீவனை கொடுக்க இயேசு வந்தார். பிறகு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். பாருங்கள், இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். எதற்காக? ஆடுகளாகிய நமக்காக.